போட்டு பார்க்கலாம். இப்பயே மைக் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ மக்களே, யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டி கிளம்புது. இது எதில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் நம்ம கார்த்தி ப்ரோ கொடுத்தாரு 9 ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி. அது கரெக்ட் டைம் 7 மணி. தருமபுரி நாங்கள் இருக்கிறது. அப்படியே கிளம்பிட்டேன். மைக் எதுவும் போடல நான், அதனால் கோப்ரோவில் தான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டுருக்கேன். மைக் என்ன ஃபிட் பண்ணல, மைக் வச்சுருக்கேன், அதனால் ஃபிட் பண்ணலை. கிட்டத்தட்ட இன்னும் 22 கிலோமீட்டர் காட்டுது. ரெக்கார்ட் ஆகிறது இங்கேருந்து தெரியும். கண்ணாடி முன்னாடி என்எஸ் கேப்டன் போயிட்டுருக்காரு. அது முன்னாடி கார்த்தி ப்ரோ போயிட்டுருக்காரு. இன்னொருத்தர் ஸ்ப்ளெண்டரில் வந்தார், என்எஸ் கேப்டன் ஃப்ரெண்டு, முன்னாடி வந்துட்டுருக்காரு. கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. மேலே ஹில்ஸில் ஏதாவது ஃபாக் இருந்தால் நல்லாயிருக்கும். டீ குடித்தா தான் காலையில் இருந்துட்டு நல்லாயிருக்கும். அங்கே ரூட் அந்த பக்கம் காட்டுது. என்னது நான் வாய்ஸ் பேசும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அது வாய்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம்ல. எனக்கு பாருங்க, அதா இந்த பக்கம் காட்டுது எனக்கு. அதான் இந்த பக்கம் அதுதான். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. ராஜன் சார் என்ட்ரி தான், ஒரே மாஸ் என்ட்ரி தான். 2 ராஜன் சார் இருக்காங்க. ஐயோ வீடியோஸ் வேறு போட தெரியாமல் 2xல போட்டுட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்குது. என்னது ஸ்கூலா காலேஜா? காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைப்பா உங்களுக்கு. மழை எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோமோ இல்லை தோணும். ஏன்பா என்னாச்சு? ஸ்டோரிக்கா வீடியோக்கோசரம் ஸ்கூலில் யாராவது திட்ட போகிறாங்கப்பா. ஐயா ஸ்கூலில் கேமரா இருக்கும்ப்பா. கவர்மெண்ட் ஸ்கூலா? உயர்நிலை பள்ளி அதனால தான் வச்சிருக்காங்க. சில அடாவடி பசங்க இருப்பானுங்கள நம்மள மாதிரியா மரண அடி வாங்குவேன். ரொம்ப நல்ல பையன் ஸ்கூல்லலாம். நான் ஸ்கூலில் கொஞ்சம் சேட்டேன், ஆனால் யாரையும் திட்ட மாட்டேன், பேட் வச்சு தான் பேச மாட்டேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க. எழுத மாட்டேன், அந்த மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் மற்றபடி ஸ்டாஃப்லாம் நல்லா மாட்டேன். ஸ்டாஃப் யாரையுமே திட்டவும் மாட்டேன். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தி ப்ரோ ரெண்டு வண்டி அவ்வளோதான் வண்டியாச்சு. கேட்கும்ப்பா. இல்லை இல்லை கேட்டுச்சு, நான் வீடியோ பார்த்துட்டேன். மைக் போடல, ஆன் பண்ணல இன்னும். நம்ம பார்த்திபன் ப்ரோ அவரோட எம்டி கீழே போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஒரு லோக்கல் தான், தருமபுரி.
தமிழக வெற்றி கழகத்துக்கு டான்ஸ் போட்டுக்கிறேன்டா. பண்ணி விட்டியா? வந்துட்டு அந்த ராம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் போட்டோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இப்போ எத்தனை வருஷம் ஆகுது சேனல் ஓப்பன் பண்ணி? 4 வருஷம் ஆச்சு ப்ரோ. 4 வருஷத்தில் 1 வருஷம் வீடியோ போடல, கொரோனா டைமில். அதுக்கு முன்னாடி குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னா நம்மளுக்கு குக்கிங் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான இடம் கரெக்டாக இல்லை, சிட்டிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கரெக்டான இடம் பொசிஷன் அமையாதில் வீட்டு மேலே ஷூட் பண்ணியிருந்தோம். அங்கே வீட்டில் என்னன்னாக்கா வீட்டு மொட்டை மாடியில் அதிகமாக குக்கிங் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு நாள் ஃபங்க்ஷன் பண்ணி மொட்டை மாடியா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில் கூட பண்ணக்கூடாதா? அது வந்து வீட்டுக்கு ஒரு வாஸ்துபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். பெங்களூருக்கு ஒரு பஞ்சமுகி கோயிலுக்கு போயிருந்தேன். அட்டே மொபைலில் ஷூட் பண்ணி போட்டேன். ஒரு 600 பேர் பார்த்துட்டாங்க. அங்கேயே குஷியாயிருச்சு. அடுத்த 2வது நாளில் கோப்ரோ EMல ஆர்டர் பண்ணி 9 நம்ம ப்ரோதர் யூஸ் பண்ணுற அந்த 9 இந்த கேமரா தான் ஆர்டர் போட்டு பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போனது லாங் ட்ரைவ்னா ஊட்டி போனேன். நம்மளுக்கு ஊட்டியில் வச்சு சாப்பு அப்போ டிசைபர் ஆகிட்டேன். ஒரு 100 பேர் கூட பார்க்கல வீடியோவை. அப்போ தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இல்லை மடிக்கேரி போனேன், மடிக்கேரி, அதாவது கூர்க்கு. ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ்னா அதான் போனேன். அப்போ வந்து மீடியா மூடெல்லாம் இல்லை, செட்டப் சும்மா போயிட்டு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். அந்த வீடியோவில் ஒரு 300 பேர் பார்த்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊட்டி போனால் டிசைபர் ஆகிட்டேன், வீடியோ வியூஸ் போல். அப்புறம் திரும்ப அப்படியே விட்டுட்டேன், கிடப்பில் போட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று, 1 வருஷத்துக்கு ஒன்று போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பட் பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு. கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்ட் விஷயம். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்காக அதிலே டீப்பாக இறங்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிவிட்டு, நிஜமாக சொல்கிறேங்க, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், யாரும் எக்காரணத்துக்கட்டும் யூடியூப்லேயே இறங்கின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. வேலைக்கு போயிட்டு வந்து கிடைக்கிற கேப்பில் யூடியூப் என்னென்னா வீடியோ போடுங்க. ஆபாச வீடியோ விட்டுட்டு மிச்சம் என்ன வேணால் போடுங்க. ஆபாசமாக போடுறது, அதாவது ப்ரொஃபஷனல் வேறு, ஃபேஷன் வேறு, விளாகு, குக்கிங் வீடியோ, அப்புறமேட்டு நிறைய ஸ்டோரிங்கெல்லாம் இருக்குது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுல. அதெல்லாம் கூட பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் நமக்கு ஸ்டோரி போடுறதெல்லாம் மற்ற எக்காரணத்தோடு பண்ணிடாதீங்க. 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்களா இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தால் வீடியோ போட்டுருக்காங்க. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ கண்டிப்பாக. மற்றபடி அப்புறம் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு போகலாம். சோறு முக்கியம். சாப்பிட போயிட்டு வந்துடலாங்க. இங்கே வச்சுருங்க, கேமரா எடுக்க ப்ரோ. கொஞ்சம் ஓகேவா ப்ரோ? ரிவர் கிராசிங் இருக்குது, ரிவர் கிராசிங் பண்ணிடலாமா? சாப்பிட்ற இடம் இங்கே இருக்குது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், பயங்கர சூப்பரான ரிவர் கிராசிங். சூப்பராக இருக்குங்க. இதுலேயே அப்படியே வண்டி எடுத்துருக்கோம் அப்படின்னு மண்டை கண்டெல்லாம் காலியாகி போயிடும். தண்ணி மேலேருந்து வருது. அங்கே போய் அங்கே என்ன பண்ணுறேன்? இங்கே வா. எல்லாம் பார்த்துக்க, ஒரு அளவு தான் தங்க பெற, ஒரு அளவு தான். சரி, என்ன சொன்ன நீ? பக்கத்தில் நிற்கிறத விட்டுட்ட. எப்படி? இதே சூப்பராக தான் இருக்கு. என்ன சுற்றி வராரு கம்பத்தை? ஏய், ஓ இந்த பக்கம் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக வீடு இருக்குது ப்ரோ. வீடு தானே ப்ரோ. அந்த வீட்டுக்கு போகணுன்னா ரிவர் கிராஸ் பண்ணியே தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் 2 வீலர் மட்டும் தான் போக முடியும். ரிவர் கிராசிங் நடந்து போயிடலாமே, தாண்டி போயிடலாம் வாங்க ப்ரோ. கேமராலாம் வண்டியில் இருக்கு ப்ரோ. யாராவது ஒருத்தராவது கேமரா இவரு சும்மா இருப்பார் ப்ரோ. அங்கே நில்லுங்க ப்ரோ. ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ எடுத்தீங்களே இந்த கிளிப் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாய்ஸ் உங்களுதே வச்சுக்கலாம் ப்ரோ. தண்ணி சூப்பராக போகுது. இந்த வியூ சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபுல்லாக வயல்வெளிப்பா இந்த வீடியோ அப்படியே. இங்கே பாரு, நான் இப்போ தான் இது பக்கத்துலேருந்து பார்க்குறேன். சரி, நெல்லா மக்களே. அடடாடா, என்ன அருமையாக இருக்குது. அள்ளிக்கோ நிற்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தொட்டு பார்க்குறேன். மழையை பாருங்க. ஆனால் காற்றடிச்சா அப்படியே சாஞ்சிரும். ஏன் ப்ரோ? நான் மனசே விட்டுருவாங்க. பாரு, ஆல்ரெடி சாஞ்சிருக்கு பாரு. இந்த மாதிரி இடத்துல செம்மையாக இருக்குது மக்களே. வேற லெவல். அள்ளிக்கோ. இங்கேயும் 4-5 வீடு இருக்குது. சூரிய வெளிச்சம் உள்ள எல்லாம் இன்னும் இல்லை ப்ரோ. நான் இல்லை, இது காஞ்சிருச்சு பாருங்க. 20 நாள் ஆகிடுச்சு. இப்போ என்ன தயாராகிருக்கு. இப்போ என்ன டைலாக் ஞாபகம் வருது? பால் முத்திருச்சுன்னா கொம்பை இறங்கிடுவான், அப்புறம் நமக்கு பால் தான். நான் வேணா அங்கே போய் உட்காந்து சொல்கிறேன், நீ நல்லா கவர் பண்ணிக்க. இரு ப்ரோ, ரெடியா? எனக்கு பால் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். பால் முத்திருச்சுன்னா கொம்பை இறங்கிடுவான். கொம்பை இறங்கினானா நமக்கு பால் தான்.
ஸோ பால்லாம் முற்றி இது கிட்டத்தட்ட அறுவடைக்கே இன்னும் ஒரு 20 நாள் 22 நாள் ஒரு 1 மந்த்துக்குள்ளே அறுவடைக்கே தயாராகிடும். ஏன்னா நெல் உருவம், அதாவது பால் முற்றி நெல் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நகை வேறு கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிருவேன். தெரியுதா? இப்படி பிச்சுட்டு போகாமல் நம்மளுக்கு முழுசாக நெல்லாக வரும். இப்போ தான் இது பால் முற்றி ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்குது. மேக்ஸோ சார்ஜ் எடுத்துருக்காரு. ஃபோனு கொடு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வாய்ஸ் பண்ணிட்டு இருந்தியா? ப்ரோ ஸ்டோரி போடுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ ஏதோ பண்ணுறாரு. ஐயோ எங்கெங்கேயோ விட்டு சுற்றுறாரு ப்ரோ. செல்ஃபி ஸ்டோரி பண்ணலாம் ப்ரோ. தாவுடா தாவு, எங்கே தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி சூப்பராக ப்ரோ. ஏன்டா முறைக்கிற? நீ தான் முறைக்கிற ப்ரோ. அவரு மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு 3 இட்லி, என்ன ஸ்டேட்மெண்ட் 2 தோசை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு இப்படியே கிளம்பியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் செக் போஸ்ட் பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங் இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறோம். கேமரா வேறு கொஞ்சம் பவர் கொடுக்குது. அவருக்கு வச்ச செட்டிங்லேயே தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டுருக்கிறேன். மாறாமல் இருந்தால் சந்தோஷம். நம்ம இன்னும் கொஞ்சம் வேலையே ஒன்றும் இதாக இருந்துருக்கோம். ஆனால் மழை பார்க்குறதுக்கு எதுவும் படிக்காத மழை மாதிரி இருக்குது. பட் ஆனால் கோபுர செட்டப் பண்ணுறது வேறு காற்று விளையாட்டுறது ஏற மாட்டேங்குது. ஆஃப் ஆகுது. கேமரா வேறு கோளாறு கொடுக்குதுங்க. சார்ஜ் இருக்குது, ஆனாலும் ஆஃப் ஆகுதுன்றது. ஒருவேளை லைட்டாக இருக்குது சுட்டா வலிக்கும். ப்ரோ கேமரா வேறு அப்பப்போ ஆஃப் ஆகுது. ப்ளூடூத் கனெக்ட் கேட்காத வருது. நான் ஃபோன்லேயே எடுக்கிறேன்னு யாருமே கேட்கவில்லை. இந்த மாதிரி போட்டு சக்தி எப்படி? ஓ ஹாப்பிங் பண்ணப்போ
அப்படியே சர்வீஸ் விடணும். இதுக்கப்புறமா அப்படியே ஓட்டினா நான் முடிஞ்சேன், அவ்வளோதான். எவ்வளோ கிலோமீட்டர் எச்சா ஓடி இருக்குது நீங்கள் சொன்னால் பயந்துருவீங்க. யாரா நீ எப்படி ஓட்டிட்டு இருக்க அப்படின்றீங்க. மேலே 5 ஊர் இருக்குதுங்க. நாயக்கனூர், அப்புறம் இன்னொரு 5 ஊர் என்னமோ அங்கே சாப்பிட்டு அந்த போர்டில் பார்த்தோம். 5 ஊர் என்னமோ இருக்குது மேலே. 12 கிலோமீட்டரில் 8 கிலோமீட்டரில் இருக்குது. ஐயா ஓப்பனாக போங்க ஐயா. செட்டப்போடு இருக்காது, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம தான் வெறும் கோப்ரோ மட்டும் வச்சுட்டு அவசரை கிளப்பிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட அது கோப்ரோ இல்லை. நம்மளாம் வேற ரகம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சொல்லிட்டு பிரேக் போடுங்க, நீங்கள் பாட்டு தெரிஞ்சாதுங்க. இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் உள்ளது. தரமான மரம். ப்ரோ என்ன ஊர்னு தெரியா ப்ரோ? கீழே இருக்கிறதா ப்ரோ? நம்ம வந்து அந்த ஊர் தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட். மேக்ஸிமம் நம்ம அந்த ரோடு வந்தோம் ப்ரோ. எப்படி நம்ம வாய்ஸ் செட்டப்பு? சூப்பர். எப்படி இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியில எனக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் வராது. இதுக்கு ஒரு மீம் போட்டு உங்களை கலாய்க்கிறேன். எங்கே அந்த செட்டப்பை காட்டு. சூப்பரா இருக்குதா? ஃபோன் பேசுகிறவங்களும் இப்படி தான் பேசுவாங்க. யாரும் போன் பேசுறதெல்லாம் நினைக்காதீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா டவர் இல்லையா ப்ரோ? டவர் இல்லை தானே? ஆமாம், டவர் இல்லை. 5G இருக்குண்ணா. நீயே போதுடா டே கட்டு கவரில் கிளிக்கு இருக்கு ப்ரோ. நாம அங்கே முன்னாடி அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்ல அந்த பெரிய மலை, அதுதான் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படிங்கப்பா அங்கே மேலே பாருங்கள், பாறையெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே, கோப்ரோவில் தெரியும், நம்பிக்கை இருக்குது. மேலே பாருங்கள். தெரியுதா இல்லையா? நம்ம மொபைல் எடுத்துகிட்டே பண்ணுறோம் ப்ரோ. ஆனால் உண்மையாலுமே ஒரு ஹிட் அண்ட் ஜெம். இது தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். மறந்தே போயிட்டு பாறேன். நம்ம சின்ன சின்ன மலைங்க தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக பண்ணும். நம்மளுக்கு ரவுண்ட்லேயும் அனுபவத்தை கொடுக்குறது. பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது. மொத்தம் ஒரு பெரிய மலை. அந்த மலையில் என்ன இருக்குதுன்னு தெரியல, பட் சூப்பர் 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 தரமாக இருக்குது.